நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 2ஆம் இடம் மேஷத்தில் இருக்கிறார். ராசிநாதன் ராசியில் இருந்தால் ஆட்சி பெறுகிறார், 2ஆம் இடத்தில் இருந்தாலும் ஸ்தான பலம் பெறுகிறார். கோச்சார ரீதியாக குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது சூப்பரான பலன்களையே வாரி வழங்கும்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போ இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு மாபெரும் சிறப்பு. பொருளாதாரத்தை ஒரு பெரிய லெவலுக்கு உங்களை ரீச் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பும், கஜானா ரெம்பிடும். என்னதான் செலவு செஞ்சாலும் செலவு போக மீதி இருந்து கணிசமாக வங்கி கணக்கு உயரும். பணம் பல வகையிலிருந்து பையை நிரப்பும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளால் வீடே களைகட்டும். அது மட்டும் இல்லை, நண்பர்கள் வட்டாரம் வருவாங்க, அவங்களாலேயும் ஒரு மகிழ்ச்சி எல்லாமே ஒரு சிறப்பு இருக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். வீட்டில் மட்டும் இல்லை, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி. என்னங்க எங்களுக்கு தான் 7 சனி நடந்துகிட்ருக்கேன், நீங்கள் என்னங்க என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த பிப்ரவரி மாத கிரகங்கள் பார்க்கும் பொழுது மிக மிக அற்புதமான ஒரு பலன்களை இந்த மீன ராசி அன்பர்கள் பார்க்க போகிறீர்கள். 2ஆம் இடத்தில் குரு பகவான் 2ஆம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய 2க்கும் 9க்கும் உடைய செவ்வாய் உச்சநிலை பெறுகிறார். இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். 2க்குடையவன் உச்சம், 9க்குடையவன் உச்சம் என்றால் ஒரு பாக்கியமான ஒரு சூழல். என்னதான் 7 சனி நடந்தாலும் சனி பகவான் 7 சனிக்கு அவர் என்ன தீய பலனை தருவாரோ தரத்தான் தருவார். சனி கொடுத்தால் யாரும் தடுக்க முடியாது. இது நல்லதாக இருந்தாலும் சரி, கெடுதலாக இருந்தாலும் சரி. அப்போது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தாம். இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். இந்த முதல் சுற்று 19 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு தான் கொஞ்சம் சில பிரச்சனைகள், படிப்பில் கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும், சுணக்கம் ஏற்படும், எதிர்பார்த்த ஒரு மதிப்பெண்கள் கிடைக்காது. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது சுற்று நடக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை ஒரு சூப்பராக செம்மைப்படுத்தி விட்டு போகும். இந்த 7 சனி இப்போ தான் 7 சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு உங்களுக்கு. அப்போது இந்த கடைசி கட்டத்தில் தான் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். இருந்த போதிலும் 2வது சுற்று நடக்கக்கூடியவர்களுக்கு பயம் தேவையில்லை, துளி கூட பயம் தேவையில்லை. பாருங்கள், 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று 2ஐ பார்க்கிறார், 4ஆம் பார்வை. அப்போ பொருளாதார மேன்மை என்பது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி, இமாலய வளர்ச்சி இருக்குங்க. நீங்கள் வழக்கமாக இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் இந்த சம்பாத்தியம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு சொந்தமாக கடகண்ணி வச்சு இப்போ பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ஒரு இரட்டிப்பு வருமானம்னு சொல்கிறத விட 4 மடங்கு வருமானம் வரும். ஏன்னா 2ஆம் இடத்தில் குரு இருப்பது இரட்டிப்பு வருமானம். 2க்குடைய செவ்வாய் உச்சம் பெற்று 2ஆம் இடத்தை பார்ப்பது அது ஒரு இரட்டிப்பு வருமானம். ஏன்னா பாக்கியாதிபதியும் அவர் தான். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு 100 ரூபாய் சம்பாதித்த ஒரு நபர் 400 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில்
கிரகங்கள் மிக பிரமாதமாக சஞ்சாரம் செய்வதால் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக படிக்கிற பிள்ளைங்கள் பாருங்கள், செவ்வாய் உச்சம், சனி ஆட்சி. அதுலேயும் இந்த மருத்துவம் சார்ந்த படிப்பு, விஞ்ஞானம், அதாவது மருத்துவம்னா உங்களுக்கு மெடிக்கல் சார்ந்த துறை, எந்த துறையில் நீங்கள் படித்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள், நல்ல மார்க்கு வாங்குவீங்க. இந்த துறையில் சேர்ந்து படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சாத்தியம் ஏற்படும். இது செவ்வாய் சனிங்கிறது ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் ஃபீல்டுலேயும் பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கலாம், எம்பிஏ படிக்கலாம், இல்லை அப்படின்னா பிஇ எலக்ட்ரானிக்கல் கூட படிக்கக்கூடிய அமைப்பு. இப்படி செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருப்பதால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கட்டிடம் சார்ந்த ஒரு பிரிவு இருக்கு இல்லையா, அந்த பிரிவுலேயும் நீங்கள் இப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிவில் கூட நீங்கள் படிக்கக்கூடிய அமைப்பு இருந்து அதில் பில்டராக மாறுறதுக்கோ, இல்லை நீங்கள் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை உங்களுக்கு ஏற்படும். அதுலேயும் குறிப்பாக உங்கள் ஜாதக அமைப்பு வேணும். நீங்கள் வேலைக்கு தான் போவீங்களா, சொந்த தொழில் பண்ணுவீங்களான்னு, அப்படி அதை பார்த்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும், ஜோதிடர்கள் சொல்ல முடியும். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி செவ்வாய், சுக்கிரன், அவர் நல்ல நிலையில் இருக்கார். 4க்கும் 7க்கும் உடைய புதனும் நல்ல நிலையில் இருக்கார். அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறையில் பணிபுரியும் அன்பர்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொற்காலமாக விளங்கப் போகிறது. பூர்வீகத்தில் நீங்கள் வீடு கட்டுறீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு நலபுலன்கள் வாங்குறீங்க, தோட்டத்துறை வாங்குறீங்க, கண்டிப்பாக செயல்படுத்த போகிறீங்க. அதே நேரத்தில் 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் கடன் சுமை இருந்தவர்களுக்கு அவாடா, ஒரு பெரிய கடனாக இருந்துச்சு, தூக்கமே வரலை, கடனை அடைச்சாச்சு அப்படின்னு நிம்மதியாக தூங்குவீங்க. இல்லை புதுசாக கடனை வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கலாம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இந்த 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறதால குடும்பத்தில் எல்லோரும் ஒத்துமையாக இருப்பாங்க, கணவன் மனைவி மற்ற குடும்ப உறுப்பினர்கள் உள்பட. ஆனால் 7இல் கேது இருப்பதால் மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது. 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால், இருந்தாலும் 9க்குடையவன் உச்ச நிலையில் இருப்பதால் உங்களுக்கு பாக்கியங்கள் எல்லாம் ஈஸிலி டு கெட். நீங்கள் நினச்சதையும் சாதிக்க முடியும், நினைக்காததையும் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது. 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக விளங்கப் போகிறது. இது நாள் வரைக்கும் நான் படிப்பு முடிச்சுட்டு நான் வேலைக்கும் போகல, தொழில் பண்ணுறதான்னு தெரியல அப்படின்னு சும்மா இருந்த வாலிபர்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஜோசியரிடம் அணுகி அதை வேலைக்கு தான் போகணுமா இல்லை தொழில் பண்ணலாமான்னு விசாரித்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பாக இருந்தால் வேலைக்கு போவீங்க. தொழில் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருந்தால் தொழில் செய்வீர்கள். நீங்கள் பிஸி ஆகிவிடுவீங்க. நான் சும்மா இருக்குன்ற பேர் வழி யாரும் இருக்க முடியாது. ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்த்தால் ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களுக்கு பட்டங்கள் பதவிகள் தேடி வரும். ஒரு சாதாரண கிளரிக்கல் போஸ்ட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சூப்பர் ரேங்கில் வர்ற அளவுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கும். எதிர்பார்க்காதவங்களுக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அது சீனியாரிட்டி படி அது உங்களுக்கே தெரியாது. சில பேர் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருப்பாங்க, சில பேர் டெத்தாக இருக்கலாம். அப்போ அவங்களே ஓவர்லுக் பண்ணி நீங்கள் வரக்கூடிய ஒரு சூழல் வரும். இப்படி பார்க்கும்பொழுது நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். இதில் பார்த்திங்கன்னா காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள்
கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய, அதாவது சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியக்கூடிய அன்பர்கள், கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்க, சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள், அதில் அதாவது உரிமையாளர்கள், முதலாளிகள் அனைவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது. இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் சூப்பர், உத்தியோகமோ நிம்மதி, சந்தோஷம், வரலாற்று சாதனை படைக்கப் போகிறீர்கள். நல்ல பணவரவு, பொருள் வரவு இருக்க போகிறது. அப்போ 4ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் உங்களை பொறுத்தவரையிலும் பூர்வீகத்தில் நிச்சயமாக வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம். என்ன ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீனராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் 5 நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் வருகிறது. அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, மாத கடைசியில் 28, 29 5 நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால், சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, பாதி பிரச்சனை உங்களுக்கு நீங்களே சூதனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா பாதி பிரச்சனை, முழு பிரச்சனை பாதி பிரச்சனையாக மாறும். புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்க வேண்டாம். மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த பிப்ரவரி மாத கிரகங்கள் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பரான பலன்களையே வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.